உழைப்புக்கு ஊர்குருவி, இழைப்புக்கு வான்குருவி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கருணக்கிழங்கு தோட்டம் பார்த்தோம்ல, அதை இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். ஒன்றும் விளைச்சல் அவ்வளோ இல்லைங்க இந்த வாட்டி. ஏதோ இருக்கிறத வெட்டி காசாக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இந்த வருஷம் ஒன்றும் அவ்வளோ விளையிலங்க. இது பாருங்கள், எல்லாம் பொம்பளை ஆளுங்கெல்லாம் எடுத்து அந்த கிழங்குலாம் உடச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவும் இதில் தான் இருக்காங்க, போய் நம்ம பேசலாம். என்னம்மா பண்ணுற? கிழங்கு துடைக்கிறோம்மா. இது பெரிய கிழங்குமா. இது நாங்கள் வேலை செய்யக்குள்ள இது பெருசு வேற சின்னது வேற பெரிப்போம்மா. பெரிக்கும் போது அதில் ஒரு தாய் கிழங்குன்னு இருக்கும். அது தாய் கிழங்குன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் முட்டி கிழங்குன்னு சொல்லுவோம்மா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தாம்மா நாங்கள் வேலைக்கு வருவோம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்தால் எல்லோரும் சேர்ந்து தாம்மா வேலைக்கு வருவோம். நாங்கள் எல்லாம் ஒரு மணிக்கு கரெக்டாக எழுந்திருப்போம்மா. ஏஞ்சோம்னாக்கா நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம். திரும்பி ஏஞ்சி வந்து வேலை செய்வோம்மா. 6 மணிக்கு எங்கள் வேலை முடியுமா. சரி, அது ஒரு கிழங்கு புட்டு கட்டுங்க. இப்படி தாம்மா உடச்சி பொறுத்து இப்படி பொறுத்துமா. புழுக்க வேற சின்ன கிழங்கு பெரிய கிழங்குன்னு சொல்கிறதுமா. அது நாங்கள் புழுக்கன்னு சொல்கிறதுமா. இதை இது முட்டி கிழங்க. இது முட்டி கிழங்குமா. நீ சொல்லலாம். குழந்தைங்களும் வந்து வேலை செய்கிறாங்கங்க. இந்த சாக்கில் போட்டுருக்குமா. இந்த கிழங்கெல்லாம் ஒன்று கூட்டி அந்த சாக்கில் கொண்டு கொட்டுவாங்கங்க. சின்ன கிழங்கு ஒரு சாக்கில், பெரிய கிழங்கு ஒரு சாக்கில், அந்த மாதிரி கொட்டுவோம். இது எங்கள் மாமியார் உடச்சிட்ருக்காங்க. இப்படி தாங்க கொண்டு வந்து சேர்ப்போம். அதுக்கப்புறம் லோடு ஏற்றி அனுப்பிடுவோம் வியாபாரிக்கு. மதிய வேலையாயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உக்காந்துட்டாங்க. இவங்களே சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. கொட்டையில் போயிட்டு வாழை இலையை வச்சு சாப்பிட வேண்டியதா. தட்டு இல்லை, வெறும் சாதமும் சாம்பார், கடைச்சிக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி அதோட சிம்பிளாக முடிச்சிட்டோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.